வணக்கம். சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டர்கள் அனைவரும் வீதியில் இறங்கி போராடக்கூடிய நிலைமை உருவாகிவிட்டது என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமியை இனியும் நாங்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. அவரை பதவியிலிருந்து மாற்றுங்கள். ஏன் இவ்வாறு அதிமுக தோல்வி அடைவதற்கு உங்களுக்கு இவ்வளவு சந்தோஷம்? புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைஞர் அவர்களை எதிர்த்து திமுகவில் இருந்து விலகி அதிமுகவை உருவாக்கியதற்கு ஒரே காரணம் தமிழக மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், அதற்கு திமுக ஆட்சி வரக்கூடாது என்பதுதான். அவரை தொடர்ந்து மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களும் அந்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவியை மிகவும் சிறப்பாக செயலாற்றினார். ஆனால் அவரது மறைவிற்கு பிறகு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக செயல்படுவது எந்த விதத்தில் நியாயம் என்ற ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் என்பது இன்னும் 4 மாதங்கள் மட்டும்தான் உள்ளது. இந்த ஒட்டுமொத்த திராவிட முன்னேற்ற கழகத்தை கூண்டோடு ஆட்சியை இழக்க வைப்பதற்கு அதிமுக ஒருங்கிணைப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் செயல்பாடுகள் நிச்சயம் மிகவும் மோசமாக இருப்பதாகவும் தொண்டர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாவதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களது சுயநலம்தான். நிச்சயம் அதிமுகவை மீட்டெடுப்பதற்கு ஓபிஎஸ் அனைவரது ஆதரவாளர்களும் நிச்சயம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக களத்தில் ஒட்டுமொத்த எதிர்ப்புகளையும் தெரிவிக்க உள்ளதாகவும் தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. 2026 சட்டசபை தேர்தல் நிச்சயம் அரசியல் வரலாற்றில் மிகப்பெரிய ஒரு திருப்புமுனையாக மாறும் என்பதில் துளி அளவு கூட சந்தேகம் கிடையாது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் ஏற்படுத்துவார்கள். நிச்சயம் தமிழக மக்களின் ஆதரவுகளோடு ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவை மீட்டெடுக்கக்கூடிய நாள் வெகு விரைவில் கிடையாது. ஓபிஎஸ் அவர்கள் அப்படி என்னதான் கூறுகிறார்? அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியில் அமர வைக்க வேண்டும், எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா அவர்களது ஆட்சியை மீண்டும் அமைக்க வேண்டும் என்றுதானே கூறுகிறார். ஆனால் எடப்பாடியின் நோக்கம் தனது மகன், மருமகள் மற்றும் மருமகன் அனைவரையும் அதிமுகவிற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்து பல்வேறு கான்ட்ராக்டுகளையும் கொடுத்து அவர்களது சொத்துக்களை பெருக்குவதற்கு அதிமுகவை பயன்படுத்துவதாக ஒரு குற்றச்சாட்டுகளும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. நிச்சயம் இதற்கு அதிமுகவின் தொண்டர்கள் எதிர்ப்புகளை தெரிவித்து போராட்டத்தை நடத்த வேண்டும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடிக்கு எதிராக தரும யுத்தத்தை ஓபிஎஸ் அவர்கள் தொடங்கலாமா வேண்டாமா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.